கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப கூடி வந்திருக்கும் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறோம். முதலாவது ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுக்கு ஆயுளை கூட்டி கொடுத்த தயவிற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உண்மையும் உத்தமமாக நடந்து உங்களுக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீதாமே வழிநடத்தும். இந்த பாடலையும் உங்கள் வசனங்களையும் தியானிக்கும் பொழுது அதில் எங்கள் இருதயங்களை ஊடுருவி உங்களுக்கு கிரியை செய்த பலன் கொடுக்க 30, 60, 100 பலன் கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாறு உங்களை தாழ்மையாக கேட்டுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம், ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் நாம் ஒரு சிறிய பாடலை ஆண்டவர் ஸ்தோத்திரித்து பாடுவோம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. சாரோனின் ரோஜாவர், பள்ளத்தாக்கின் நீலியே, சாரோனின் ரோஜாவர், பள்ளத்தாக்கின் நீலியே, பரிசுத்தர் என் நேசரவர், 10,000ங்களில் சிறந்தோர். வார்த்தையில் உண்மை உள்ளோர், வாக்குத்தத்தம் செய்திட்டார். வார்த்தையில் உண்மை உள்ளோர், வாக்குத்தத்தம் செய்திட்டார். கலங்காதே, திகையாதே, ஜெயமித்து உன்னை காத்திடுவார். குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. இன்றைக்கும் நாம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வசனம், வேத வசனம், நாம் எல்லோருக்கும் தெரிந்த வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 1 வசனம். சங்கீதம் 100:1 ஸ்தோத்திர சங்கீதம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கம்பீரமாய் கர்த்தரை பாடுங்கள். இந்த வசனம் குறித்து நாம் தியானிக்கும் பொழுது நம் தேவன் துதிகளில் பிரியமாய் இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அதனால்தான் பூமியில் வாழும் எல்லா மனிதரும் அவரை துதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அதிகாலையில் கவனித்து பார்த்தோமானால் நாம் காணும் பறவைகள் எல்லாம் ஆண்டவரை துதிப்பதை கண்கூடாக காணலாம். நாம் எல்லாரும் எப்படி பாட வேண்டும் என்கிறார்? கம்பீரமாய் பாட வேண்டும் என்கிறார். கம்பீரமாய் என்றால் நம் முழு இதயத்தோடும் நம் முழு பலத்தோடும் பாட வேண்டும் என்றே விரும்புகிறார்.
எனவே நாம் இதனை ஆண்டவருடைய கட்டளையாக எடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை துதிக்க வேண்டும். அதாவது கர்த்தரை கம்பீரமாய் பாட வேண்டும் என்பதே அதன் பொருளாகும். நம் கிறிஸ்தவ பாடல்கள் அனைத்தும் நல்ல இசையும் நல்ல அர்த்தமும் உள்ளவைகளே. இப்படிப்பட்ட பாடல்கள் வேதாகமத்தின் இதே பகுதியை அலங்கரிப்பதே இதற்கு சான்று. தெய்வீக பாடல்கள் அனைத்தும் நமது இதயங்களிலிருந்து எழும்பும் இசையாக பரலோகத்தை நோக்கி உயர்கின்றன. இதனை சங்கீதக்காரனின் விரல்கள் சிறப்பாகவே பதிவு செய்திருக்கின்றன. கர்த்தாவே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நாம் யாரை பாடுகிறோம்? கர்த்தரையா? நல்லது. அவர் பாடலுக்கு தகுதியானவர். நமது இதய துடிப்புகள் எப்போதும் அவரது பாடல்களின் தளங்களால் இயங்கட்டும். ஆமேன், ஆமேன். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இப்பொழுதும் நாங்கள் பாடிய பாடலையும் ஆண்டவரே, நாங்கள் தியானித்த வசனத்தையும் உமது சமூகத்தில் கொண்டு வந்து படைக்கிறோம். ஆண்டவரே, நீதாமே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் துதித்து கொண்டே இருந்து உம்மை பிரியப்படுத்தவும் உமக்கு பிரியமாக நாங்கள் வாழவும் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். சுவாமி, தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். முற்றிலும் அரவணைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுது சுவாமி, உடல்நல குறைவானவர்களும் முடியாதவர்களுக்காக நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீதாமே தொடர்ந்து பாதுகாத்துண்டு வழிநடத்தும். துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.